தப்புடா. எங்கிட்ட வச்சுக்காதீங்க. மூட்டை தூக்கி பொழப்பண்டா. பாபா என்ன போன் பண்ண உடனே வந்துட்ட? ஆமா, பின்ன இதை விட வேற என்ன வேலை? சரி வா. வீட்டுல யாருமே இல்லையா? அப்பாவும் அண்ணனும் ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு போயிருக்காங்க. அண்ணியும் பாட்டியும் குழந்தைங்களோட கோயிலுக்கு போயிருக்காங்க. வரதுக்கு 1 hour ஆகும். அப்படியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அதுக்காக தான் வர சொன்னேன். அத நின்னுகிட்டே தான் கேட்கணுமா? சாரி உள்ள போலாமா? உட்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு பேசலாமா? கிச்சனுக்கு நாங்களாம் வரக்கூடாதா? வரலாமே. வெயிட் பண்ணு. நான் ஓபன் பண்ணட்டுமா? வேண்டாம். பால் பாக்கெட்ல நான் ஓபன் பண்ணுவேன். சும்மா இருந்தாலே போதும். என்ன? இத வரேன். நீயே ஒளிர. யாரா என்ன? வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குளோபஸ் கம்பெனில புதுசா ஒரு குக்கர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் 1 hour ஹீட் அப்படியே இருக்கும். இங்க எல்லாமே சூடாதான் இருக்கு. 1 hour டைம் கொடுங்க சார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இருக்கிறதே 1 hour தாயா? ப்ளீஸ் சார். யோ போயா. ஓகே சார். ஏன் துரத்துறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொன்னியே, அது இந்த குக்கர் மேட்டர் தானா? போ, பால் பொங்கிட போகுது, போய் பார். அந்த குக்கர் காரம் தான் இங்கே இருந்தேன். அக்கா பூ வாங்கிக்கோங்கக்கா. வேணாம். என்ன பூ போய் வேணான்ற? அதுவும் மல்லிகை பூ. எத்தனை மணி சார்? அப்படியே கொடுமா, அப்படியே கொடு. எதுக்கு இவ்ளோ? முத தடவையா வைக்க போறேன். முடிவே பண்ணியாச்சா? ஏய், ஒண்ணுமே நடக்கல. இப்ப எதுக்கு அழுகுறா? என் பின்னாடி வர்றதுக்கே தயங்குன. என்கிட்ட காதல சொல்றதுக்கு தயங்குன. இப்ப இதுல மட்டும் என்ன அவசரம்? செக்ஸ்ங்கிறது புனிதமான விஷயம். இப்படி திருட்டுத்தனமா நடந்துக்கிட்டா அந்த புனிதத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நம்ம காதல்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் எவ்வளவு பெருசா நினைக்கிறேன் தெரியுமா? உன்னை பார்க்க முதல் தடவை நான் மார்க்கெட்டுக்கு வந்தப்போ நீ எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்த. அன்னையில இருந்து எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ தான். அன்னைக்கு செல்போன்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதா நினைச்சு என்கிட்ட காதல சொன்னியே. அன்னைக்கு 14ஆம் தேதி ஈவினிங் 4 மணி. அந்த நேரத்தை என் வாட்ச்ல அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். இது வரைக்கும் நீ என்ன படிச்சிருக்க, எங்க வேலை பாக்குற, எவ்வளவு சம்பாதிக்கிற, எதையுமே நான் கேட்டதில்ல. ஏன்னா என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்துவேங்கிற நம்பிக்கைதான். எங்க வீட்டுல
எல்லார்கிட்டயும் நம்ம காதலை பத்தி சொல்லிட்டேன். உன்னை பத்தி சொன்னப்போ நீ நல்லவனா கெட்டவனான்னு கூட யாரும் கேட்கல. ஏன்னா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. சந்தர்ப்பம் கிடைச்சும் தப்பு பண்ணாம இருக்கிறவன் தான் நல்லவன். ஆனா சந்தர்ப்பமே கிடைக்காம தான் நல்லவன்னு சொல்லிக்கிட்டா அதுல அர்த்தமே இல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னது, என் பாட்டி, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நாளைக்கு எல்லாருமே உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்ப நீ கோவப்படலாம், ஆனா நான் நிதானமா இருந்தது நினைச்சு நாளைக்கு நீயே பாராட்டுவ பாரு. காலையில உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்போம். கண்டிப்பா. என்னாச்சுடா? எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? தொடரே ஆள ஆரம்பிச்சாடா. ஆள ஆரம்பிச்சிட்டாளா? காதல்லாம் புனிதமானதான். என்னத்த புனிதமானது? வீட்டுல எல்லாத்தையும் எங்க காதல சொன்னாலா, அவங்களும் சரின்ட்டாங்களாம். எந்த விதத்திலயும் நமக்கு ஒத்து வராத ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கே அவளோடது. கேட்ட ஃபேமிலி. இன்னும் 4-5 டிக் பண்ணிருப்பேன். டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. உனக்கு டைம் வேஸ்ட், எனக்கு வருமானம் வேஸ்ட் ஆகி போச்சு. நாளைக்கு காலைல அவங்க அப்பா குறை சொல்லியிருக்கா. போக போறியா? என்னங்க இன்னும் காணும்? பாப்போம். மா பசிக்குதுமா. ஆமாமா பசிக்குதுமா. அங்கிள் வந்ததும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? குழந்தைங்களை எதுக்குமா காக்க வைக்கணும்? அதுங்களை அழைச்சிட்டு போய் டிஃபனை கொடு. சரி மாமா, வாங்க. ஹரிதா, 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 கூப்பிடுறேன்ல. பத்து மணிக்கு தானே வர சொன்னேன். நீ சொன்னதெல்லாம் வச்சு உன் மேல இருக்கிற ஆசையில 9 மணிக்கே வந்து நிப்பாருன்னு நினைச்சோம். நேத்து வரைக்கும் லப்பரு, இன்னைக்கு மாப்பிள்ள இல்ல. அந்த மாப்பிள்ள முறுக்கு கொஞ்சம் இருக்க வேண்டாமா? ஒரு போன் பண்ணி தான் பாரு. என்ன ஹரிதா, எடுக்கலையா? ஏமா, அவருக்காக தான் லீவ் போட்டிருக்கோம்னு தெரியும்ல. ரிங் போய் கட் ஆகுதா இல்ல எடுத்துட்டு கட் பண்றானா? அது எங்கேயோ டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. கல்யாணம் பேச வான உடனே டிஸ்டன்ஸா போயிட்டான் போல இருக்கு. அம்மா கொஞ்சம் சும்மா இரும்மா. பின்ன என்னடா, வரவும் இல்ல, போன் அடிச்சா எடுக்கவும் இல்ல, அப்புறம் எப்படி? வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், வந்துருவாரு. எனக்கு என்னமோ வருவானான்னு சந்தேகமா தான் இருக்கு. ஹரிதா, நம்ம வீட்ல எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னியா? சொன்னேன். நேத்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதனால கோச்சிக்கிட்டு. சின்ன பிரச்சனை நீயே சொல்ற, அப்புறம் என்ன கோவம்? ரீடயல் பண்றேன், போன் எடுத்துட்டு கட் பண்றான். அவன் அப்பா யாரு, அம்மா யாரு, எங்க வேலை பார்க்கறான், ஏதாவது ஒரு டீடைல் ஆகுது தெரியுமா? ஏதோ ஃப்ரெண்ட் ரூம் இருக்குன்னு சொன்னியே, அதாவது தெரியுமா?
எதுக்கு எல்லாரும் பதட்டப்படுறீங்க? கண்டிப்பா வந்துருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. குட் மார்னிங். எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? இரும்படிக்கிறது என்ன சாதாரண வேலை நினைச்சியா? பின்ன இதுக்காக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு ஐநா சபையில கோபி அண்ணன் கிட்ட சர்டிபிகேட்டா வாங்கி கொண்டு காட்ட முடியும். திமிரான பையதான். தேங்க்யூ. இதுக்கு படிப்பு தேவையில்ல தம்பி. பின்ன உடம்புல வலு வேணும். உடம்பு நான் இத நம்பி வாழ்றவன் இல்ல. இங்க எங்க இருந்துச்சே ஏய், ஏய். இத நம்பி வாழ்றவன். எங்க சுத்திய தூக்கி காட்டு. சுத்தி இந்தா ஆ, கையில தூக்கி காட்டு. கையில தூக்கிட்டேன். எங்க பாடி காட்டு. பாடி கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதா. ஏய், என்ன வேலை நேரத்துல பாடுற? நீ தானே பாடி காட்ட சொன்ன. நான் பாடி காட்ட சொல்லல, உடம்ப காட்ட சொன்னேன். அது பாடி இல்ல, பாடி. இதுக்கு தான் படிச்சவங்க கிட்ட வேலை பார்க்கணுங்கிறது. ஏய், அதிகம் பேசாத, நிறுத்துடா. இந்த வெற்றும் படிக்கணும். அடிக்கிறேன். தலையில நடு சென்டர்ல ஒரே போடா போடணும். போடுறேன். தலை தெரியுதா? தெரியுது. தலையை தவிர வேற ஏதாவது தெரியுதா? நான் அர்ஜுன மாதிரி தலையை தவிர வேற எதுவுமே தெரியாது. ரெடி? ரெடி. 1 2 3. ஐயோ, பாடி உள்ள போய் தலை மட்டும் வெளியே தெரியுதே. சாரி சார், ஏதோ ஜஸ்ட் மிஸ் ஆகி இந்த தலையில பட்டுருச்சு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். கண்டிப்பா கரெக்டா அடிக்கிறேன். வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ஐயோ, மயங்கிட்டாரே. ஊர் ஜனமெல்லாம் ஓடி வருதே. எப்படி தப்பிக்கிறது இவங்க கிட்ட இருந்து? என்னாச்சு? என்னாச்சியா? என்ன ஆச்சா? என்ன ஆச்சுடா கேக்குறீங்க? உங்க ஏரியாவுல ஒரு பெரிய அதிசயமே நடந்திருக்கேடா, பாருங்கடா. உங்களுக்கெல்லாம் பாடி காட் முனீஸ்வரர் தெரியுமாடா? தெரியும். இது அவரு கசின் பிரதர்டா. பாடி காட்டாத முனீஸ்வரர்டா. இனிமே இவர் தான்டா உங்க எல்லாருக்கும் குல தெய்வம். கூப்பிட்டுக்கடா, முனீஸ்வரா, முனீஸ்வரா. இது என்ன தள்ளு சோப்பா வருது? சோப்பு அது. அட பாவி, சோப்புன்னு சொல்றியாடா? வாயில போட்டுக்கோடா, சாமி குத்தம்டா. குங்கும பிரசாதம் வழியுதுடா. எடுத்து நெத்தியில விட்டுக்கோங்கடா. நல்லா கும்பிடுங்க. கோயில இருக்க தெய்வத்தெல்லாம் விட்டுருங்க. ஆண்டி வேலை அகப்பட்டதெல்லாம் கும்பிடுங்கடா. அப்படிதான்டா, அப்படிதான்டா. ஆகா, நமக்கு ஒரு வேலை தேடி உள்ள வந்தா இப்ப இவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சு போச்சு. கூடிய சீக்கிரம் கலெக்ஷன் பண்ணி இங்க ஒரு கோயிலை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் டிராபிக்கே ஜாம் பண்ணிடுவாங்க. உங்களால கடவுளுக்கு கெட்ட பேர்றா. அட பாவி, முதல்ல தனியா படுத்ததுனால தூக்கம் வராம உருண்டாம் பாரு. ஒரே கிட்ட கனவுடா. என்னண்ணே, அப்பா கனவுல வந்தாரா? ஹரிதா வந்தாடா. அது ரொம்ப ரொம்ப கெட்ட கனவுனே. டேய், கனவுல கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்துருச்சுடா. டேய், உனக்கு அங்கங்க குழந்தை இருக்குன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு மட்டும் கதை விடாத. இது வரைக்கும் கனவுல கூட நீ எவ்வளவுக்கு தாலி கட்டினதுலடா? கட்டிட்டேன்டா, கட்டிட்டேன். அத கட் பண்ணிக்கலாம்டா. முதல்ல மங்காத்தா ஆடலாம். மங்காத்தா? டேய், டவுன். ஏய், உட்றா உட்றா, போடா போடா. நிஜமா கனவா? அவளேதான். இப்ப என்ன பண்றது? டேய் சத்யா, எதுக்குடா ஓடுற? அந்த காதல் தேதி இங்க வந்துட்டாடா. ஏதாவது சொல்லி அனுப்பிச்சுடா. இந்த பார், அவ இனிமே இங்க வரவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சுடா. நான் உள்ள போய் என்ன வச்சுக்கிறேன். பண்றது? கொஞ்சம் பந்தா பண்ணலாமா? ஹலோ, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, பில் கேட்ஸ் இருக்காரா?
எங்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்க. இல்லாட்டி பீஸை மாத்திருங்க. ஹலோ, வாங்க ப்ளீஸ் கம் இன், வாங்க. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. அன்னைக்கு காஃபி ஷாப்ல பார்த்தோம் இல்லையா? யுவர் ஹரிதா isn't it? ஆமா. இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் கூட மேடம்க்கு போன் பண்ணி மார்க்கெட்ல மஞ்சள் கலர் சட்டை போட்டு ஆமா, அந்த மாதிரி எல்லாம் போன் பண்ணக்கூடாது எந்த பொண்ணுக்குன்னு சொல்லி சத்யா தான் எங்களோட இருக்க சொல்லிட்டான். இப்போ ஐசிஐசி பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். உட்காருங்களேன். இல்ல பரவாயில்ல. வாட் கேன் வி டூ ஃபார் யூ? சத்யா இல்லையா? சத்யா இப்பெல்லாம் இங்க வர்றதே இல்லைங்க. அவங்க அப்பா பிசினஸை கவனிக்கிறதுக்காக நார்த் இந்தியாவிலே சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்க பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப பிஸியா இருக்கான் போல இருக்கு. அவர் வந்து எனக்கு கொஞ்சம் போன் பண்ண சொல்றீங்களா? வந்தா கண்டிப்பா சொல்லிடுறேங்க. சரிங்க, வரேன். ஓகே. பாய் பாய் Bye. See you sister. Bye. Come to Savera sometime. We'll have dinner. கட் பண்ண சொன்னா என்னடா பேசிட்டு இருக்கீங்க? டேய், கட் பண்றதுக்கு தான ஆட்டோமேட்டரா? நாங்க கூட ஏதோ சீரியல் செட் குத்து விளக்குன்னு நினைச்சோம். அது கூட பேசி பார்த்த அப்புறம் தானே தெரியுது அது பூஜையில வைக்கிற குத்து விளக்குடா. எங்களுக்கே ஃபீலிங் ஆயி போச்சுடா. பாவண்டா அது. ஏதோ ஏமல தப்பருக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. கரெக்ட் பண்ண பார்த்தேன், முடியல. கழட்டி விட பாக்குறேன். புரிஞ்சிட்டு போகாம என்னைய சுத்தி சுத்தி வந்தா நான் என்ன பண்ண முடியும்? பாவம், அதுக்கு டைம் சரியில்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? கரெக்டா நீ பண்றதெல்லாம். அக்கா யாருக்கா பார்க்க வந்தீங்க? சத்யாவ பாத்துட்டீங்களா? இல்ல, மேல இல்லையே. இல்லையா? அவருக்கும் சேர்த்து தான் நாட்டி எடுத்து போயிட்டு இருக்கோம். வாங்க. அட வாங்கக்கா. சின்ன புள்ளத்தனம் போல இருக்கு. இன்னும் உள்ளதா இருக்காரு. வாங்க காட்டுறேன். வாங்க. அண்ணே அண்ணே அண்ணே. அடடே சத்யா, எப்ப வட இந்தியாவில இருந்து வந்த? இப்பதான் இவங்க உன்னை தேடிட்டு போனாங்க, மறுபடியும் வந்திருக்காங்க. நீ பேக் என்ட்ரன்ஸ் வழியா வந்துட்ட போல இருக்கு. இட்ஸ் ஆல் ரைட், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. நாங்க வேர்ல்ட் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சொல்றா, கமர் கட்டு சைஸ்ல இருந்துட்டு கையை பிடிச்சா கூட்டு வர இரு. அண்ணே, நீங்க ரூம்ல இல்லன்னு அவங்கள அக்காட பேச சொல்லிருக்கானே. நான் தான் சொல்லி அக்கா இங்க கூட்டு வந்தேன். ஒரு நிமிஷம், பழைய பாக்கி கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. உள்ள போய் கொடுத்து சொல்றேன். அங்கேயே கொஞ்சம் extra வா. ரொம்ப நாள் பாக்கி வாங்கிட்டு வந்துறேங்க. ஆடா மகனே, இன்னைக்கு பாக்கி எல்லாம் சேர்த்து கொடுக்குறேன். அண்ணே கொடுங்கண்ணே. எவன்டா இங்க கூப்பிட்டு சொல்றது? எல்லா பாக்கியும் கொடுத்துட்டாரு. அண்ணே ரூம்ல இல்ல. இருந்துகிட்டே இல்லங்கிற. இன்னும் உனக்கு கோவம் தெரியலையா? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஹரிதா, நீ நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவே கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஆமா, முன்ன நேத்து பார்த்து நேத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்து இன்னில இருந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பேசாம வா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. நான் ஒரு பொம்பளை பொறுக்கி. பொண்ணுங்களுக்கு போன் பண்ணி பேசுற ஒருத்தனை திருத்தி உன் கூடவே வச்சிருக்க. நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நான் அதை நம்பணும். எதுக்கு என் பின்னாடியே வரீங்கன்னு என்கிட்டயே கோவப்பட்டவன் தான் நீ. உன் காதல கூட என்கிட்ட சொல்ல தைரியம் இல்லாம உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதா நினைச்சேன்.